Hello aspirants, welcome to my channel. இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSC ப்ரீவியஸ் இயர் அல்ஜிப்ரா டாபிக்லேருந்து கேட்ட சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணு சொல்லி பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if x is equal to square root of 2 plus root 3 by 2 minus root 3 then determine the value of x square plus x minus 9 சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எழுதுங்க. x is equal to square root of 2 plus root 3 by 2 minus root 3ன்ட்டாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரைட்டா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2 + √3 by 2 - √3 இருக்கும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ கான்ஜுகேட் மல்டிப்ளை பை 2 + √3 by 2 + √3 இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டர் என்ன வரும் பண்ணால் 2 + √3 the whole square divided by 2 - √3 into 2 + √3. அது லிட்டரலாக எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா a - b into a + b. ஸோ ஃபார்முலா என்ன a² - b². அதே மாதிரி 2² minus √3 the whole square. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் அப்படின்னா 2 + √3 the whole square divided by 2² 4 √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 4 - 3 1. ஸோ அப்போ 2 + √3 the whole squareனு வரும். அப்போ x² is equal to 2 + √3 the whole square. ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது, ரைட்டா? a + b the whole square ஃபார்மெட்டில் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a² + b² + 2ab. ஸோ அதே ஃபார்மெட்டில் இதை எழுதுனீங்க அப்படின்னா இதில் a அப்படின்றது 2, b அப்படின்றது √3. அப்போ a² 2² 4 ப்ளஸ் b² அப்படின்றது √3 the whole square 3 ப்ளஸ் 2 into √3 4 √3. அப்போ x² is equal to 7 + 4 √3, ரைட்டா? ஸோ x² ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் x² + x - 9 கேட்குறாங்க. x² கண்டுபிடிச்சிட்டோம், x தேவை. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி x² is equal to இது தெரியுமா? அதாவது x² is equal to 2 + √3 the whole squareனு தெரியும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா இப்போ x² is equal to 4² அப்படின்னா x is equal to 4² the whole power 1/2 வந்துருமா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும் 4னு வரும். இப்போ அதே மாதிரி அதே ஃபார்மெட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா x is equal to 2 + √3 the whole square ஹோல் பவர் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது 1/2னு வரும். இந்த 2வும் கேன்சல் ஆகி உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + √3ன்னு வந்துடும், கரெக்டாக? அப்போ x² கண்டுபிடிச்சிட்டோம், x கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இங்கே x² பதிலாக 7 + 4 √3 ப்ளஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + √3 - 9. 7 + 2 9, 9 - 9 கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அப்போ ரிமைனிங் 4 √3 + √3 5 √3 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? தேங்க்யூ.